ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபார்மகாலஜியில் மெட்டபாலிசம்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மெட்டபாலிசம்னா என்ன, சைட் ஆஃப் ட்ரக் மெட்டபாலிசம் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பயோட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது இல்லை ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 இருக்கும். தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வந்து நம்ம அனதர் வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெட்டபாலிசம்னா என்ன? மெட்டபாலிசம்னா ஒரு கெமிக்கல் கன்வர்ஷன். ஒரு ட்ரக் வந்துட்டு கெமிக்கலாக கன்வெர்ட் ஆகுது, மூவ் வாட்டர் soluble ஆகுது. எதுக்காகனா அது எக்ஸ்கிரேட் ஆகிறதுக்காக. ஓகேவா? ஸோ மெயின்லி மோர் ஓவர் கிட்னியாக தான் வந்து நடக்கும் எக்ஸ்க்ரீஷன். ஓகே, ஸோ இதை வந்து பயோட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ட்ரக் மெட்டபாலிசத்தை அனதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பயோட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது இந்த பயோட்ரான்ஸ்ஃபர்மேஷன்றது வேர்டை வந்துட்டு எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஜெனோபயோட்டிக் இன் லிவிங் ஆர்கானிசம். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஜெனோபயோட்டிக்னா என்ன? ஜெனோபயோட்டிக்னா நம் எப்படி சொல்றது, ஒரு அனதர் ஏஜென்ட், வெளியேந்து ஒரு ஏஜென்ட் வந்து நம்ம லிவிங் ஆர்கானிசமோட ரியாக்ட் ஆகிறது ஜெனோபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜெனோபயோட்டிக் கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது, அதான் வந்துட்டு பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, மெயினாக அது எங்கே நடக்கும்? லிவரில் தான் நடக்கும். அதர் சைட்ஸ் தான் வந்து இன்டெஸ்டைன், லங்ஸ், கிட்னி அண்ட் ஸ்கின். ஓகேவா? ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து 2 டைப்ஸ், ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2ன்னு சொல்லுவோம். ஃபேஸ் 1 ஃபங்க்ஷனலைசேஷன்னு சொல்லுவோம், நான் சிந்தட்டிக்னு சொல்லுவோம். ஃபேஸ் 2 கான்ஜுகேஷன்னு சொல்லுவோம், சிந்தட்டிக்னு சொல்லுவோம். ஸோ ஃபேஸ் 1ல இட் ஹாஸ் 3 டைப்ஸ், ஆக்சிடேஷன், ஹைட்ரோலிசிஸ் அண்ட் ரிடக்ஷன். ஸோ இதுலேருந்து வர அந்த மெட்டபோலைட்டுன்னு சொல்லுவோம், அது வந்து ஆக்டிவாகவும் இருக்கலாம், இன்ஆக்டிவாகவும் இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஃபேஸ் 2ல வந்து இட் ஹாஸ் 5 டைப். ஓகேவா? ஸோ இதுலேருந்து வர்றது கண்டிப்பாக இன்ஆக்டிவாக தான் இருக்கும் மெட்டபாலைட். தென் அது வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஓகேவா? ஓகே, ஸோ ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு ட்ரக் வந்து லிப்பிட் சாலிபிள் ட்ரக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஃபேஸ் 1ல ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ஹைட்ரோலிசிஸ் போகும். அப்புறம் ஃபேஸ் 2ல கான்ஜுகேஷன் போகும். அப்படி போகும்போது அது மோர் வாட்டர் சாலிபிள் ஆகிட்டு நம்மளுக்கு எக்ஸ்கிரீஷன், யூரின் இல்லை பைல் வழியாக வந்து இட் கெட் எக்ஸ்க்ரீட்டட். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஃபேஸ் 1னா என்ன, ஸோ அதில் டைப்ஸ் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஓகே, ஃபேஸ் 1 ரியாக்ஷன். ஸோ ஃபேஸ் 1ல என்ன நடக்குதுன்னா, இந்த ட்ரக் வந்து கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் த ட்ரக் டு மோர் போலார் மெட்டபாலைட். என்ன ப்ராசஸ் போகுது? ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் அண்ட் ஹைட்ரோலிசிஸ். மெயினாக லிவரில் தான் நடக்குது, மைக்ரோசோமல் என்சைம் மூலமாக. இன்டெஸ்டைனல், லங்ஸ்லேயே நடக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் என்ன என்சைம் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறோன்னா, சைட்டோக்ரோம் P450 சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறோம். இது எங்கே இருக்குன்னா எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலத்தில் வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ஆக்சிடேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதில் 3 டைப் சொன்னோம், ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ஹைட்ரோலிசிஸ். ஒன்று என்ன பண்ணுது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளோதான் பார்க்குறோம். ஓகேவா? ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் தான் மோர் ஓவர் நடக்கும். இதில் என்ன நடக்கும்னா, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஒரு ட்ரக் மாலிகுலேருந்து ஆக்சிஜன் அதில் ஆட் பண்ணி ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுவோம். ஓகேவா? இதான் வந்து மெட்டபாலைசிங்லேயே அதில் வந்து மோர் ஓவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஓகேவா? இது கேட்டலைசிங் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ஆக்சிஜனேஸ். அது எங்கே இருக்குன்னா லிவரில் இருக்குது. ஓகேவா? அது இந்த சிஸ்டம் வந்து கேரி ஆகுது இல்லையா, இதுக்கு என்னென்ன தேவைன்னா சைட்டோக்ரோம் 450, NADPH அண்ட் மாலிகுலர் ஆக்சிஜன். அதில் நிறைய டைப் இருக்கும், ஓவர் 9 டைப்ஸ் கிட்ட இருக்குது. நான் ஃபியூ மட்டும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் எக்ஸாம்பிளோட கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஹைட்ராக்சிலேஷன். ஹைட்ராக்சிலேஷன்னா என்ன நடக்கும்னா, அங்கேயும் ஆக்சிடேஷன் தான் நடக்கும். பட் வந்துட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா ஃபினட்டோயின் வந்து ஹைட்ராக்சி ஃபினட்டோயினாக ஆகுது. ஓகேவா? ரெண்டாவது பாருங்க, டீஆல்கலைசேஷன். இங்கே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கோங்க, கொடின் இன்டூ மார்ஃபின். ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எஸ் ஆக்சிடேஷன், குளோக்ரோமாசின் இன்டூ குளோக்ரோமாக்சின் சல்ஃபாக்சைடு. ஓகேவா? நெக்ஸ்ட் டிஅமினேஷன். டிஅமினேஷன் என்ன நடக்குன்னா, ஆம்ஃபிட்டமைன் வந்துட்டு பென்சாக்சி பென்சைல் மெத்தில் கீட்டோனா வந்து மாறுது. ஓகேவா? தென் இந்த ஆக்சிடேஷன் வந்துட்டு இது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து மைக்ரோசோம்னல் என்சைம்ஸ் மூலமாக நடக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மைக்ரோசோம்னல் என்சைம்ஸை வந்து கேட்டலைசிஸ் பண்ணும். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் எத்தில் ஆல்கஹால் வந்துட்டு CO2H2 வந்து மாறுது. இவ்வளோதான். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் வந்து ஆக்சிடேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ரிடக்ஷன். ரிடக்ஷனில் என்ன பண்ணுறோம், இதுவும் வந்து கேட்டலைசிஸ் இதில் ரெண்டுமே நடக்கும், மைக்ரோசோமல் என்சைம், நான் மைக்ரோசோமல் என்சைம் வச்சுமே நடக்கும். இங்கே ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறோம், ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறோம்.
ஃபர்ஸ்ட் நைட்ரோ ரிடக்ஷன் எக்ஸாம்பிள் குளோரம்ஃபினிக்கல் இன்டூ அரைலமைன் ஓகேவா. நெக்ஸ்ட் கீட்டோ ரிடக்ஷன் நீங்கள் கார்டிசோன் வந்து ஹைட்ரோ கார்டிசோனாக மாறுது. இது ரெண்டுமே நைட்ரோ ரிடக்ஷனும் சரி கீட்டோ ரிடக்ஷனும் சரி மைக்ரோசோம்ன என்சைம்ஸ்லாம் நடக்குது ஓகேவா. நான் மைக்ரோசோம்ன என்சைம்னா டைசல்ஃபுரம் வந்து நைட்ரேட்டாக மாறுது ஓகேவா. சாரி டைசல்ஃபுரம் அண்ட் நைட்ரேட் வேற எக்ஸாம்பிள் அது ரெண்டும். ஓகே ஆக்சிடேஷன் பார்த்துரும் ரிடக்ஷன் பார்த்துரும். இந்த தேர்ட் ஒன் ஃபேஸ் ஒன்ல ஹைட்ரோலிசிஸ். இங்கே என்ன நடக்குதுன்னா ட்ரக் மாலிகுல் வந்துட்டு அடிஷன் ஆஃப் வாட்டர் அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் அஸ்டைல் கொலின் கூட வாட்டர் நம்ம ஏதோ ஒரு காம்பனண்டோட வாட்டர் ஆட் பண்ணி அதை ஸ்பிட் அப் பண்ணுறோம் அதுதான் மீனிங். இது போத் மைக்ரோசோம்ல மைக்ரோசோம்னல் என்சைம்ஸ் ரெண்டு மூலமாக நடக்கும். ஸோ எஸ்டரேஸ் அமிடேஸ் பெப்டைஸ் அந்த மாதிரி என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகும் இதில். பாருங்க அஸ்டைல் கொலின் plus water gives choline plus acetic acid like this ஓகேவா. ஓகே இப்போ நம்ம ஃபேஸ் 1 முடிச்சிட்டோம். ஃபேஸ் 1ல மூணு தான் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஹைட்ரோலிசிஸ். செகண்ட் ஃபேஸில் பாருங்க இல்லை அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த மெட்டபோலைட் ஃபேஸ் 1 வந்து மெட்டபோலைட் வந்துட்டு எண்டோஜினஸ் வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸாக மாறணும். அதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா குளுக்கோனிக் ஆசிட் சல்ஃபூரிக் ஆசிட் குளுட்டோடையான் அமினோ ஆசிட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து அதை வந்து கான்ஜுகேட்டாக ஆக்குறதுனால இது வந்து ஹைட்ரோஃபிலிக் ஆகுது. மாலிகுலர் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது இன்ஆக்டிவ் ஆகிடும். ஸோ நம்ம யூரின் மூலமாகவோ பைல் மூலமாகவோ அது ஈஸியாக எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஸோ இதில் 5 டைப்ஸ் இருக்குது ஓகேவா. கான்ஜுகேட்டட் வித் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் தான் கான்ஜுகேட்டட் வித் குளுக்கோனிக் ஆசிட் அதாவது ட்ரக்கு யூடிபி குளுக்கோரனைல் டிரான்ஸ்ஃபரேஸ் மூலமாக போய் நமக்கு ட்ரக் குளுக்கோரனைட்டாய்டு ப்ளஸ் யூடிபியே வெளியே வந்துடும். எக்ஸாம்பிள் மார்ஃபின். ஸோ நீங்கள் நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் மோரோவர் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கான்ஜுகேஷன் வித் அசிட்டலேஷன். இங்கே என்னென்ன ட்ரக்ஸ்னால் வந்து சல்ஃபோனமைடு நயாசிட் அந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்து எதோட கான்ஜுகேட் ஆகும்னா அஸ்டைல் கோஎன்சைமோட. அதனால அது பேர் அஸ்டலேஷன் இருக்கு ஓகேவா. ஸோ கேட்டலிட்டிக் ஏஜென்ட் வந்து என் அசிட்டைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கான்ஜுகேஷன் வித் சல்ஃபேட். இது என்ன ட்ரக்கு ஸ்டீராய்டு ஃபினாலிக் காம்பனண்ட் அந்த மாதிரி ட்ரக்கு கான்ஜுகேஷன் வித் சல்ஃபர் தான் நடக்கும். என்ன என்சைம் சல்ஃபோ டிரான்ஸ்ஃபரேஸ் தான் என்சைம். என்ன ட்ரக்கு மெத்தில் டோப்பா அவ்வளோதான் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெத்திலேஷன். ஸோ ட்ரக் குரூப் வந்து அமினோ அண்ட் ஃபினால் குரூப் ஓகேவா. என்ன என்சைம்னா மெத்தில் டிரான்ஸ்ஃபரேஸ் எக்ஸாம்பிள் அட்ரினலின் ஓகே. நெக்ஸ்ட் வந்து கான்ஜுகேஷன் வித் கிளைசின். ஸோ என்ன மாதிரி ட்ரக்னா கார்பாக்சிலிக் ஆசிட் அந்த மாதிரி ட்ரக்ஸு. ஸோ என்ன எக்ஸாம்பிள்லாம் பென்சோயிக் ஆசிட் சாலிக் ஆசிட் இதெல்லாம் வந்து கான்ஜுகேட்டட் வித் கிளைசின் தான் போகும் ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் மெட்டபோலைட்னா என்ன பார்த்தோம். தென் மெட்டபோலைட்ஸ் எப்படி வருது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ல எப்படி வருது. ஸோ வாட் இஸ் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் தென் டைப்ஸ் என்ன ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அதில் எக்ஸாம்பிள் இதெல்லாம் தான் பார்த்தோம் ஓகேவா. ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பார்ட் 2ல நம்ம தனியாக பார்க்கலாம். ஹோப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.